மறுரூபம் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. மறுரூபம், மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். மறுரூபம் அடைவது என்று சொன்ன உடனே நமக்கு அதி சீக்கிரத்தில் வர இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஞாபகம் தான் நமக்கு வரணும். அவர் சீக்கிரமாக நினையாத நேரத்தில், நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். அதனால எப்பொழுதும் ஆயத்தமாகி விழித்திருக்க வேண்டியவர்கள் நாம். அப்போ ஆண்டவர் இயேசு மத்திய வானத்தில் வரும்போது இந்த பூமியில் இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை தான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய அந்த கடைசி பகுதியிலே நாம் படிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் நம்முடைய நினைவில். அப்போ அந்த மறுரூபப்படும் நேரம், அந்த நேரம் இயேசு வரும்போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இருக்கிற நம்மை எடுத்துக்கொள்வார். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பி போகிறாங்க. அடுத்து உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகிறோம். மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பவும் கர்த்தரோட கூட இருக்க போகிறோம். இது ஒரு சரீரத்தில் வருகிற ஒரு மறுரூபம் அடைகிற நேரம். மறுரூபம், ஒரு சரீர மறுரூபம் அடைகிற நேரம். நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப வாஞ்சை. அதுக்காக தானே நம்ம இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுக்காக தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். இல்லை என்றால் மனதும் மாமிசமும் விரும்பினபடி வாழ்ந்திருக்கலாமே. அப்படி இல்லை, ஆண்டவரோடு கூட போகணும். இயேசு வரும்போது அவரை எதிர்கொள்ளணும். இயேசுவோட எடுத்துக்கொள்ளப்படணும். இயேசுவோட கூட வாழணும். அதனால இப்போ நான் இயேசுவோட கூட வாழ வேண்டும். இயேசுவோட வாழ்ந்து இயேசுவோட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த வாஞ்சை நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். அப்போ ஒரு நாள் சரீர மறுரூபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த நாட்களில் ஒரு மனம் மறுரூபம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்துமீக மறுரூபம் நமக்குள் நடைபெற வேண்டும். அது ஒரே நாள் நடைபெறுவது இல்லை. ஒரு நாள் நடைபெறுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரப்போகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய ரகசிய வருகையில் அன்னைக்கு நமக்கு இந்த சரீரம் இல்லை. இன்னைக்கு நமக்கு சரீரம் மிகவும் பாடு, சரீரம் மிகுந்த பலவீனம். நாம் நினைத்த மாதிரி இருக்க முடியல, நடக்க முடியவில்லை, யாத்திரை செய்ய முடியவில்லை. எல்லாவற்றுக்குமே ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த சரீரம் மறுரூபம் ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் இயேசு எப்படி பூட்டப்பட்ட அறைக்குள் வந்து நின்று உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரோ அப்படி ஒரு நல்ல ஒரு சரீரம். அது இந்த மாம்சத்தை இரத்தத்தை உடைய சரீரம் அல்ல. அது மிகவும் ஆச்சரியமானது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தமாகிறோம். முதலாவது நமக்கு ஒரு மனதில் மறுரூபம் மிக தேவையாயிருக்கிறது. முதலாவதாக நாம் ஒரு மறுரூபத்தை முதல்ல பெற்றுக்கொள்கிறோம். எப்படின்னா, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்படும் போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் நம்ம 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்போ எல்லாம் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம். அதுவரைக்கும் வாழ்க்கையே வித்தியாசமாக இருந்தது. ஒருவரும் விரும்பத்தகாததாக இருந்தது. ஒரு கேட்டின் வாழ்க்கையாக இருந்தது. மனம் போல மனதும் மாமிசமும் விரும்பினபடி நடந்த வாழ்க்கையா இருந்தது. அதனால பிசாசுக்கு ரொம்ப எளிதா இருந்தது. அவன் ஈஸியா நம்ம மேல சவாரி பண்ணி அவனுடைய எல்லா ப்ராஜெக்டையும் அவனுடைய எல்லா காரியங்களையும் பாவம் என்கிற ஒரு காரியத்தை நமக்குள்ள வைத்து நடத்தி கொண்டே இருந்தான். இவைகளினால் பாவத்துக்கு அடிமையாக அதிகாரியான பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். நமக்கு அது நல்லா தெரியும். ஏனென்றால் ஒரு நாளில் இயேசுவின் வார்த்தை நம்மை சந்தித்தது. இயேசு நம்மை சந்தித்தார். அவர் தம்முடைய இரத்தத்தினாலான பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்தார். எப்படி தந்தார்? அவரிடத்திலே நாம் பாவங்களை அறிக்கையிட்டோம். முதலாவது நாம் பாவி என்ற உணர்வை பெற்றோம். ஆவியானவர் ஒழுங்கற்றதின் மேல் அசைவாடி கொண்டிருந்த போது ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து சிருஷ்டிப்பு உண்டானது போல, ஒவ்வொரு காரியங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையும் ஒழுங்கீனமாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த போது
ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நம்ம மேல அசைவாடி நமக்குள்ளாக பாவி என்கிற உணர்வை தந்தது. அப்படிதானே? நான் பாவி என்று உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்ட போது, அறிக்கை பண்ண போது, அவர் பாவங்களை நமக்கு மன்னித்தார், நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம புது சிருஷ்டி, முன்னாடி போல இல்லை இல்லையா? முந்தி பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கும்போது, பிசாசுக்கு அடிமையா இருக்கும்போது சுபாவம் அப்படி இருந்தது, முகத்தை பார்த்தாலே அப்படிதான் இருக்கும், இருள் அடைந்து, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்ததாம். அப்ப மனசு இருட்டா இருந்துச்சுன்னா முகமும் எப்படிதான் இருக்கும்? இருட்டா தான் இருக்கும். உண்மையாகவே அது அப்படிதான். அப்போ அந்த மனம் இருளா இருந்தது, அந்த இருளை இயேசு மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த பாவ இருள் நம்மை விட்டு போன போது நமக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் வந்தது, ஒரு சந்தோஷம் நம்மை நிரப்பினது. இயேசு நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் யாராவது இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதிருக்கிறீர்களா? பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, யாராவது அப்படி இருக்கிறீர்களா? இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். அவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்துங்கள். இயேசுவே, நான் ஒரு பாவி என்று அவரை நோக்கி கேட்கும்போது உங்கள் மனதை அவர் புதிதாக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் மனதுக்குள்ளாக அந்த சந்தோஷம் இறங்கி வரும், பாவங்களை மன்னித்து ரட்சித்து அவர் பிள்ளையாக மாற்றுவார். அப்போ முதலாவதாக இப்படி ஒரு நல்ல மறுரூபம் உண்டாகிறது. ஏனென்றால் ரொம்ப பாவத்தின் அடிமைத்தனத்தில் அக்கிரமங்கள் செய்து அந்த மாதிரி வாழ்க்கை இயேசுவை விட்டு விலகின, இல்லை தூரம் போன அறியாத வாழ்க்கை வாழும்போது நடந்த நடைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இயேசு உள்ள வந்த பிறகு ஒரு வித்தியாசம் நிச்சயமாக தெரியும். சிலர் சொல்லுவாங்க, இவங்களை பார்த்தா ரொம்ப வேற மாதிரி தெரியுதே என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்சான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிற நமக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள். இந்த இடத்துல ஒரு மறுரூபத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வருகையில் சரீர மறுரூபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவ ஜனமே, நமக்கு சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை தான், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாக வேண்டும், மனம் புதுசாகணுமா, மனம் புதுசாகணும். இன்னைக்கு பார்த்தா பலருடைய வீடுகளில் வீடு புதுசாகணும்னு சொல்லி வீடை நல்லா சுத்தம் பண்ணி அதில் ஒதுக்க வேண்டியது கழிக்க வேண்டியது எல்லாத்தையும் ஒழிச்சு கழிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வீடை நல்லா சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எல்லா வேலையும் செய்து வீடை முடிச்சப்பறம் எப்படி சொல்லுவோம்? வீடு இப்போ புதுசாக இருக்குது, ஒரு புதிய தோற்றத்தில் இருக்கிறது, புதுமையாக இருக்கிறது. அதே போல் வழக்கமாக ஒரு ரூம் என்றால் இல்லை ஒரு ஹால் இல்லை எதுனாலும் ஒரு விதமாக நம்முடைய சேரெல்லாம் சில நேரம் அரேஞ்ச் பண்ணி போட்டிருப்போம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு லைனில் போட்டிருப்போம். கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு தடவை என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இதை இங்கே தூக்கி போடுவோம், கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை இந்த இடத்துல போடுவோம், அப்படி கொஞ்சம் மாற்றி போடுவோம். நம்ம வீடுகளுக்கு போகும்போது இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு புதுசாக ரொம்ப நாள் தாண்டி போகிறவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கும் எப்படி இருக்கும், அப்படி ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணோடனே மனசு எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆஹா, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் டோர்மேட், கர்டன் கிளாத் என்ன இருக்குதோ எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேற ஒன்று போட்ட உடனே ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவம். அப்படி எல்லா விதத்திலையும் புதுமை நாம ரொம்ப விரும்புகிறோம், புதிதாக்கப்படுகிற அனுபவத்தை விரும்புகிறோம். வஸ்திரம் அப்படிதான், எத்தனை புதிதாக எடுத்தாலும் அதனுடைய ஆசை அநேகருக்கு தீரவே செய்யாது, நிற்கவே செய்யாது. இன்னும் புதுசு, இன்னும் புதுசு, இன்னும் புதுசு. அப்போ வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயுமே புதிதாக்குகிற ஒரு அனுபவத்தை நாம் ரொம்ப விரும்புகிறோம். எல்லாருக்கும் அது ஆசை இருக்குது. ஆண்டோடைய வசனம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ஒரு சரீர மறுரூபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவ ஜனமே, நாம் ஒரு ஆத்மீக மறுரூபத்தை அனுதினமும் பெற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்காக நாம் சில காரியங்களை பிரயாசப்படணும். நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லும்போது முதல்ல அதுக்கு மனசு வேணும். எல்லா உலக பிரகாரமான காரியத்துக்கு ஒரு மனசு வைக்கிறோம். சிலர் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீடா அது அப்படி கிடக்கட்டும், அது அப்படி இருக்கட்டும்,
அந்த மாதிரி ஒரு உற்சாகம் இல்லாதவர்களாக, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்களாக, ஒரு ஆர்வம் இல்லாதவர்களாக நாம் இருப்போம் என்றால் எதையுமே செய்ய முடியாது. மனம் புதிதாகிற அனுபவத்திலையும் அப்படிதான். மனதில் ஒரு ஆர்வம் வேணும். நான் இன்னும் புதுசாகணும், இன்னும் நான் புதுப்பிக்கப்படணும், இன்னும் நான் புதுப்பிக்கப்படணும். போன வருஷம் இருந்தது போல இருக்கக்கூடாது. இந்த வருஷம் இதுவரைக்கும் நான் நடந்துக்கிட்டது போல, இதுவரைக்கும் இருந்தது போல, இதுவரையும் பேசினது போல நான் இருக்கக்கூடாது. ஒரு ஆத்துமீக மறுரூபம் என்று சொல்லும்போது நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி 3 விஷயத்திலே நடக்கும். இது உங்களுக்கு நன்றாக தெரிந்தது தான். இந்த 3 காரியங்களிலும் ஏற்படுகிற மாற்றம்தான் ஒரு மறுரூபம், ஒரு ரூபாந்திரம். ஒரு மறுரூபத்தை விரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வார்த்தையில் ஒரு மறுரூபம் வேணும். ஒரு காரியத்தை எப்படியெல்லாமோ பேசலாம். அப்படி பேசும்போது அதை ஒரு சொல்லுவாங்க வெட்டுக்கட்டையா பேசுறதுன்னு, அப்புறம் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இனிய சொற்கள், இனிய நாவு, இதெல்லாம் எலும்பையும் நொறுக்குகிறது. அப்படிப்பட்ட இனிமையாகவும் பேச முடியும். அப்போ யோசிக்கணும், இந்த இடத்துல நான் இப்படி கொஞ்சம் பேசுறேன், அப்போ எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். சிலர் என்ன சொல்லிடுவோம் சில நேரம்னா, இது என்னுடைய பழக்கம், நான் சின்னதிலே இப்படி தான் பழகிட்டேன், இப்படியே பேசி பழகிட்டேன், இப்படியே செய்து பழகிட்டேன். ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா படார் நொடி வாங்கிடுறது. அப்போ அதை சொல்லுவாங்க, இது எனக்கு இப்படியே தான் பழக்கம். பரிசு வாங்கும்போது சில பிள்ளைகள் அப்படி செய்வாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பிள்ளைகள்லாம். இல்லைன்னா அப்படி இந்த பக்கமாக நின்றுட்டு அப்படி வாங்கிட்டுன்னு சொல்ல முடியாது, பிடுங்கிட்டு ஓடிடுவாங்க. அப்போ பாருங்க, அந்த வாங்குகிற அந்த செயலிலேயே ஒரு மறுரூபம் தேவையாக இருக்கிறது. சின்ன விஷயத்துலையும் நாம் இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. ஒரு பெரிய ஒரு தூண் இருக்கிறது, இல்லை ஒரு பெரிய சுவர் இருக்கிறது என்றால் அப்படியே தூக்கி கொண்டு வைக்கிறது இல்லை. அதற்காக சில வேலைகள், சின்ன சின்ன கற்களை கொண்டு கான்கிரீட் அமைச்சு கொண்டு வைக்கிறாங்க. செங்கல், சின்ன சின்ன செங்கலை ஒன்றன் மேலே ஒன்று அடுக்கி அடுக்கி வேலைகளை செய்கிறாங்க. இதே போல தான் வாழ்க்கை என்ற ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய மாளிகை என்று வைத்து கொள்ளலாம். இது கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்த ஆலயமாக நம்முடைய வாழ்க்கை எழும்ப வேண்டும் என்றால் சும்மா ஒரே நாளில் செய்திட முடியாது. ஒவ்வொரு கற்களாக வைக்கணும், கொஞ்சம் சிரமம் எடுக்கணும், ஒவ்வொரு கற்களையும் பார்த்து பார்த்து வைக்கணும். அதே போல் வார்த்தைகள் பேசும்போது பார்த்து பார்த்து பேசணும். உள்ளதானே இருந்து வெளியே வருது, எங்கேயோ இருந்து வரலையே வார்த்தை, அப்படிதானே உள்ளே இருந்து தானே வெளியே போகுது. நல்ல வேளை ஆண்டவர் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார், நமக்குள்ள அது உற்பத்தி ஆகுது, அது அப்படியே யோசனையில் வருது. சில நேரமெல்லாம் அப்படி கடினமாக எவ்வளோ வெயிட்டாக பேசணும்னு யோசித்து பேசுகிறவங்க உண்டு, அவ்வளோ கனமாக. ஏன்னா உரைக்கணும், என்ன செய்யணுமா, கொஞ்சம் சூடு வர்ற மாதிரி பேசணுமா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எதுக்காக பிளான் பண்ணி பேசுகிறோம்? சரி, அது சூடு வர பண்ணுற மாதிரி வார்த்தைகள் சில நேரம் பிள்ளைகளை நடத்துறது, நமக்கு கீழே இருக்கிறவர்கள் நடத்துறது, உணர்வு உண்டாக்கும்படியாக வார்த்தை வரணும், உண்மைதான். அப்போ அந்த உணர்வு உண்டாக்க வேண்டும் என்றால் அதற்கான வார்த்தையை ஆயத்தப்படுத்த வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இயேசு பேசினார், எவ்வளவோ வார்த்தைகள் இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது பேசி காண்பித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது, எப்படி பேச வேண்டும் என்று அவர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இவையெல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கும் போது நாம் வார்த்தைகளை வெளியே விடுவதற்கு மிக கவனமாக வெளியே விட வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, கல் போட்டால் எடுக்கலாம், சொல்லு போட்டால் எடுக்க முடியாது. வார்த்தை வாயை விட்டு வெளியே வந்து விட்டதென்றால் அதை திரும்ப வாய்க்குள்ளே கொண்டு போக முடியாது என்பதை நாம் ரொம்ப கவனமாக வைத்து கொண்டு மிக தெளிவோடு ஜாக்கிரதையோடு மனதை புதிதாக்கணும். இது வாயின் ஒன்று பேச போகிறோம் அப்படின்னு உடனே உட்காந்து எழுதி எல்லாம் பேச முடியாது. ஏன்னா எழுதி வச்சா கூட அங்கேருந்து ஒரு பதில் வரும்போது அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்பான்டேனியஸாக உள்ள என்ன இருக்குது அதுதான் கட்ட 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 கடன்னு வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், வாய் பேசும். அப்போ அப்படிலாம் எழுதி வச்சு பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. இதுக்காக தான் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதுசாகட்டும், மனம் புதுசாகட்டும். வாழ்க்கையிலே வார்த்தைகள் விஷயத்திலே மிக கவனமாக மனதை புதிதாக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அது சிந்தனையிலே வருது. சிந்தனை தான் கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆத்துமா செத்து விடுகிறது.
அப்போ இந்த உள்ளான மனுஷனான இந்த மனதை, இந்த ஆத்துமாவை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சில நேரம் ஆசைப்படுவோம், எல்லா நேரம் ஆசைப்படுறோம். ஆனால் யோசிச்சு பார்ப்போம், இதை எப்படி தான் புதுசாக்குறது? வாயை திறந்துட்டேன்னா அப்படி தானே வருது. வாயை திறக்காமலும் என்னால் இருக்க முடியலையே. ஒரு செயலை செய்ய ஆரம்பித்துட்டேன்னா என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலையே. எல்லாரும் கோபம் மூட்டிடுறாங்க, என்னை வருத்தப்படுத்திடுறாங்க, அதனால நான் அப்படி நடந்துக்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு நீ சொல்லி இருக்கிறீரேப்பா. அப்போ என் மனசை புதுசாக்குங்க ஆண்டவரே. என் மனசு புதுசாக்கணும், ஆகணும். ஆண்டோடைய வசனம் இந்த பகுதியில் ஆரம்பத்தில் நம்ம படித்தோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், டு நாட் பி கன்ஃபார்ம்டு, இந்த உலகத்துக்கு ஒத்து போகாதீங்க, பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. மனம் புதிதாகுங்க, புதிதாக்கப்படுங்கள். அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்து போனோன்னா என்னதான் நமக்கு அப்படியே அந்த புதிதாக்கப்பட மாட்டோம். மனம் அப்படியே பழசாகி ஆத்துமா செத்து போகும். ஆனால் புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள். இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, ஒரு வார்த்தையானாலும் செயல்களானாலும் உங்களுக்கு எதிராக என்ன வருகிறதோ அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று மனதில் நிர்ணயம் பண்ணாதீர்கள். சில நேரம் நிர்ணயம் பண்ணாட்டாலும் நம்ம அறியாமல் பேசி விடுகிறோம். அப்போ இதற்காக அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்ன வார்த்தைகள் வந்தாலும், என்ன செயல்பாடுகள் நடந்தாலும், என்னை இரிட்டேட் பண்ணுகிற, என்னை தூண்டி விடுகிற, என்னை பாவம் செய்ய, அக்கிரமம் செய்ய, மீறுதல் செய்ய தூண்டுகிற எந்த செயல்கள் வந்தாலும் அதில் நான் அசையாம ஆடி போகாமல் உமக்குள்ளாக நிற்க என்னை புதிதாக்கும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவர் தான் புதிதாக்குகிறவர். ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிற ஆவியானவர். நம்மளை அப்படியே நல்லா புதுப்பிப்பார். ஒரு அற்பமான வீடு, இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஒரு பொருளையே நம்ம எப்படி புதுப்பிக்கிறோம். ஒரு பாத்திரம் ஆனாலும் அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம வச்சா ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கெல்லாம் வெண்கல பாத்திரம், செம்பு பாத்திரம்லாம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் வச்சா ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எடுத்து நல்லா ஒரு நாள் தேய்ச்சி விளக்குனா பழன்னு வெயிலில் வச்சா அப்படி ஒரு அழகா அப்படியே ஜொலிக்கும் பாருங்க. அப்போ அப்படி ஒரு புதிதாக்கப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ளே அந்த ஆசை வேணும். நான் வாழுகிற இந்த வீட்டில், நான் வாழுகிற இந்த சமுதாயத்தில், நான் வர்ற இந்த இடத்துல, வேலை ஸ்தலத்தில் இல்லை இப்படியெல்லாம் இருக்க முடியாது, அங்கே அதற்கேற்றாற்போல் நான் நடந்து கொண்டாதான் என்னால் சமாளித்து போக முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நமக்காக தான், உங்களுக்காக தான் வேத வசனம் எழுதி இருக்கிறது. ரோமர் 12:2 நாம் வாசித்த வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல், ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்தாராய் இருப்பார்கள். இயேசு சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தை பார்த்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுக்க, உலகத்திற்கு ஏற்ற செயல்களை செய்ய, நடக்கைகள் நடக்க அப்படி நினைக்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் உலகத்தார் அல்ல. ஏனென்றால் நீங்கள் பின்பற்றுகிற இயேசு உலகத்தார் அல்ல. அப்போ அந்த அநேக வேளைகளில் அமைதியாக தான் நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா பல நேரம் நமக்கு அமைதியாக பதில் சொல்ல வராது. அதனால் ஆரம்ப நாட்களில் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். ஒரு ஊழியர், ஒரு பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது அவர் சொன்னார், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சா, மனைவி வாயில் தண்ணி ஊற்றி அப்படி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை துப்பவும் கூடாது, விழுங்கவும் கூடாது. துப்பாமல் விழுங்காமல் இருந்துட்டீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்? துப்பவும் கூடாதான், விழுங்கவும் கூடாதான். அப்போ என்ன நடக்கும்? தண்ணி வாய்க்குள்ள இருக்கும். எப்பேற்பட்ட வாயாடியா இருந்தால் கூட வார்த்தை வெளியே வராது. ஏன்னா வாய் திறந்தா என்ன வந்துடும்? தண்ணி வெளியே போயிடும். அப்போ கண்டிஷன், வாய் திறக்க, தண்ணி உள்ளே இருக்கணும், வாய் திறக்கவும் கூடாது, துப்பவும் கூடாது, தண்ணியை விழுங்கவும் கூடாது. அப்போ அப்படி ஒரு அமைதலை காக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை வாஞ்சிக்கும் போது கர்த்தர் தருவார். சில நேரம் சறுக்கல்கள் வழுக்கல்கள் வரும். ஆனாலும் வழக்கிட்டேன்னு சொல்லி விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடி எழும்பி நாம் ஏறி செல்லும் போது இந்த புதிதாக்கப்படுகிற அனுபவம் நமக்குள் வரும். இருந்த வண்ணமாக அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்துல முதலாவது இந்த குறிப்பை வைத்து, என்னை நீர் புதிதாக்கும் ஆண்டவரே, என் மனதை புதிதாக்கும், என் மனதை நீர் புதிதாக்கும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரிடத்துல கேட்போம், என் மனதை புதிதாக்கும் அப்பா, என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே. நான் இந்த உலகத்துக்கு ஒத்து போகக்கூடாது. நான் இப்படித்தான் வாழணும், இனி இதுதான் நிலைமை. நான் ஒரு குடும்பத்தில் சேர்ந்துட்டேன். ஐயோ, இது ரொம்ப ஒரு சண்டை போடுற குடும்பமாக இருக்குது.
எப்போ பார்த்தாலும் குத்தி குத்தி பேசுகிற ஒரு குடும்பத்தின் நபர்களாக இவங்க இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நான் இப்படி தான் வாழ முடியும்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா சகோதரி? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை புதிதாக்கும், ஆண்டவரே என்னை புதிதாக்கும், ஆண்டவரே என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும், நான் ஒரு மனம் புதிதாக்கப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும். அப்படி ஒரு மறுரூபம் என் வாழ்க்கையில் வரணும். நீங்கள் சுபாவத்தில் மறுரூபம் வந்துருச்சுன்னா கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் முகமே உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். நீ பழைய மனுஷி அல்ல, நீ புதிய மனுஷி, நீ புதிய மனுஷி என்று கண்ணாடியே சாட்சி கொடுக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. புதிதாக்கும் ஆண்டவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, என்னை புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருவாக்கும், உடைத்து விடும் உருவாக்கும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், புதிதாக்கும் பரிசுத்தரே, என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை புது சிருஷ்டியாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. இதுவரைக்கும் உடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒரு புது படைப்பாய் மாற வேண்டும் ஆண்டவரே. புது படைப்பாய் புது சிருஷ்டியாய் மாறினவர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வாழ்க்கையில எங்கெல்லாம் உடைக்கணுமோ நீங்க உடைங்க ஆண்டவரே. ஆண்டவர் உடைக்கும் போது அது ஒரு நாள் உடைந்து விழுவது இல்லை, அது அளவோட தான், உங்க அழகுக்காக தான், உங்க மேன்மைக்காக தான். ஆமென். படுத்தும் புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. கேக்குறீங்களா ஆண்டவர்ட்ட? என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை புதுசாக மாற்றிருங்கப்பா. இந்த 2024 வருஷத்துல நான் எனக்கு தெரிந்தபடி சில காரியங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை உடைத்து விடும் அப்பா, என்னை உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உடைத்து உருமாற்றும் அப்பா, உடைத்து என்னை உருவாக்கும் அப்பா, என்னை சேஞ்ச் பண்ணணும் ஆண்டவரே. எனக்கு தெரியுது சில காரியம் இது எனக்கு தேவையில்லாதது, இல்ல சிலவற்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. ஆனா எனக்கு அதோ வில்லிங்கா உள்ள போக முடியல ஆண்டவரே. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னை பண்படுத்தும் அப்பா, என்னை பண்படுத்தும் அப்பா, என்னை உமக்கென்று பண்படுத்தும் ஆண்டவரே. என்னை உடைத்து உருவாக்குகிறவரே. ஆமென், ஆமென். Glory, hallelujah. ஒரு புது படைப்பாக என்னை மாற்றி விடும் அப்பா. என்னை உமக்காக புது சிருஷ்டியாய் மாற்றி விடும் அப்பா. என்னை ஆண்டவரே புதிதாக்கி விடும். என் மனம் புதிதாகட்டும் அப்பா. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதே. என் இருதயத்துல கிரியை செய்யுங்கப்பா, என் மனசுல கிரியை செய்யுங்கப்பா. என் மைண்ட் ஒரு ரினியூட் மைண்டா மாறட்டும், ஒரு புதிதாக்கப்பட்ட மனமாய் மாறட்டும் அப்பா. ஆமென். அப்படி என்னை மாற்றும் அப்பா. அதற்கென்று நீர் உடைக்கும் போது ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நிலை நிற்க எனக்கு உதவி செய்யும் அப்பா. நீர் உடைத்து உருவாக்கும் போது உம்மை பற்றி கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் உடைக்கும் போது நான் வழி விலகி அப்பா என் மனம் கடினப்பட்டு போய்விடக் கூடாதப்பா. நீங்க தான் என்னை உடைக்கிறீங்கிறது புரிந்து கொண்டு உம்மிலே வளர அதற்கு நான் விட்டு கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை மாற்றும் அப்பா. சேஞ்ச் மீ ஓ லார்ட். என்னை மாற்றும் ஆண்டவரே. பெண்ட் மீ ஓ லார்ட். என்னை வளைத்து உருவாக்கும் ஆண்டவரே. மெல்ட் மீ ஓ லார்ட். என்னை உருக்கி உருவாக்கும் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா.
அப்பா உமக்கென்று உருவாக்குவீராக. உமக்கு உகந்தவர்களாக என்னை மாற்றுவீராக. என் குடும்பத்திலே நான் முக்கியமானவள் அப்பா, என் சபையிலே நான் முக்கியமானவள், என் வேலை ஸ்தலத்திலே நான் முக்கியமானவள், என்னுடைய இந்த சிறு குழுவிலே நான் முக்கியமானவள். ஆமா ஆண்டவரே, என்னை உருவாக்கும். நான் உம்முடைய ஆண்டவரே ரெப்ரசன்டேட்டிவா அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்பா. இயேசு யார் என்பதை காண்பிக்கும்படியாக என்னை அந்த இடத்துல நீர் வைத்திருக்கிறீரே. நான் முக்கியமானவள், நான் விசேஷித்தவள். என்னிலே உம்முடைய மாற்றம் வேண்டும் அப்பா. உருவாக்கும். இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் என்னை உருவாக்கி விடும் ஆண்டவரே, என்னை உருவாக்கி விடும். ஹல்லேலூயா. உமக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை பிரதிபலிக்க இயேசு யார் என்பதை என்னை வைத்து படித்து கொள்ளட்டப்பா. நாங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறோமே அப்பா. என்னை வாசித்து அறிந்து கொள்ளட்டும், உம்மை புரிந்து கொள்ளட்டும், உம்மை தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு சற்று பயப்படுகிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையை வைத்து உங்களிடத்துல வந்து கேட்டு இயேசுவை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு புதிதாக்கப்படுகிற மனம் புதிதாகுதல் இது மிக முக்கியமானது. ஒரு நாளில் புதிதாக்கப்பட்டு வருகிறோம், ஆனால் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டபடி நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி ஆகிய இந்த உள்ளான மனிதன், இந்த ஆத்துமா, இந்த மனம் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாளுக்கு நாள் புதிதாகுதல். நாளுக்கு நாள் புதிதாகிற அனுபவம், நாளுக்கு நாள் புதிதாகுதல். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பவுல் ரொம்ப ஒரு உண்மையான விஷயத்தை சொல்றார். சரீரத்தில் நாளுக்கு நாள் மாற்றங்கள், ஒவ்வொரு வளர ஒரு ஸ்டேஜில் வளர்ந்து கொண்டே இருக்கும். செல்கள் எல்லாம் புதிய செல்கள் அதிகமாய் பிறப்பிக்கப்படுமாம். அதனால நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம், பலன் பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது ஆகும்போது அப்புறம் பலன் குறைய ஆரம்பிக்கிறது. வயதாகும்போது அந்த ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதான் பவுல் சொல்றாரு, சரீரத்திலே அப்படிப்பட்ட பலவீனங்கள், சரீரத்திலே பல கஷ்டங்கள், புறம்பான மனுஷன் அழிந்தும் என்று சொல்லிவிட்டார். அது உண்மைதான். நாளுக்கு நாள் அழிந்து போகிறது போலதான் இருக்குது சரீரம். அதே நேரத்தில் உள்ளான மனுஷன் என்னாகுதான், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிற மிக அழகான ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் டே பை டே ஒவ்வொரு நாளும் மேல புதிதாக்கப்பட்டு வளர்ந்து கொண்டு போகிற ஒரு அருமையான காரியத்தை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என்றைக்கோ ஒரு நாள் மட்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பிரசங்கத்தை கேட்டு அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை புதிதாக்கும், அந்த வசனத்தின்படியான ஒரு கிரியை நீர் எனக்குள்ளாய் செய்யும் என்று சொல்லி அர்ப்பணித்து விட்டு அப்புறம் நம்ம போன பிறகு ஒரு நாள் அந்த அனுபவத்திலே, 2 நாள் அந்த அனுபவத்திலே இருந்து விட்டு அதுக்கப்புறம் நம்மை அறியாமல் சில நேரத்தில் அப்படியே சரிக்கு வந்து விடுகிறோம். ஆனால் இதிலே ஆண்டவரோடு ஐக்கியமாய் நாம் இருப்போம் என்றால், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற விஷயத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். தேவனோடு உள்ள ஐக்கியம் நம்மை இந்த நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவத்தில் நிலை நிற்க செய்கிறது. பலருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் நல்லா தான் தீர்மானம் பண்ணேன், நல்லா தான் ஜெபம் பண்ணேன், நல்லா தான் முயற்சி பண்ணேன், ஆனா என்னால் நிற்க முடியவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் இயேசுவோடு உள்ள ஐக்கியம் குறைவாய் இருக்கிறது. யோவான் 15வது அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ அந்த கனியுள்ள வாழ்க்கை, ரினியூ டே பை டேனா ஒவ்வொரு நாளும் அந்த ரினியூவல் தெரியுது. எப்படி தெரியுது? இப்போ நம்ம குழந்தைகளை பார்க்குறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தாலே தெரியும் இந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துருக்குது, முடி வளர்ந்துருக்குது,
அப்படி தெரியுது இல்லையா? ஐயோ இவ நல்லா மெலிஞ்சு போயிட்டாளே, அப்படி தெரியுது. வீட்லயும் அப்படி சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, ஒவ்வொரு காரியமும் வெளிப்படுகிறது. அப்பதான் அதை நம்ம சொல்றோம், இப்படி இருக்குது, குறைந்திருக்கிறது, அதிகரித்திருக்கிறது நம்ம சொல்றோம். இதே போல வாழ்க்கையில் சுபாவ மாற்றங்கள், இந்த உள்ளான மனுஷனுடைய இந்த மனம் புதிதாகிற அனுபவம் நாளுக்கு நாள் வளருகிறது என்று சொன்னால் கனியுள்ள ஜீவியத்தின் மூலம் அது வெளிப்படுகிறது. அப்போ இயேசுவோடு இணைந்திருத்தல், இயேசுவோடு ஒட்டப்பட்டிருத்தல், ஒட்டப்பட்ட கொடி தான் மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஒட்டப்பட்டு அந்த கொடி அது செடியோடு இருக்கும்போது தான் அங்கே நிறைய வேலை நடக்கும். அதை சுத்தம் பண்ணி, கற்களை பொறுக்கி, உரம் போட்டு, தண்ணி ஊற்றி அநேக காரியங்களை செய்வாங்க. காய்ந்த இலைகளெல்லாம் எடுப்பாங்க. திராட்சை கொடியை பொறுத்தவரையில் அதை வச்சு அதை அழகாக துணி ஏதாவது வச்சு அழகாக தேய்ச்சி விட்டு அதை அந்த இது பண்ணி விடுவாங்க. நல்லா பண்ணும்போது அது இன்னும் புதிய துளிர் அதிலிருந்து அழகாக வரும். அப்போ அப்படிலாம் நிறைய வேலைகள் நடக்கும்போது அதிலே கனி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார். சிலருக்கெல்லாம் என்ன வேலை நடக்குதுன்னே தெரியல, ஆனா வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார். விழிப்புள்ள தேவ பிள்ளைகள், இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் இயேசுவோட இணைக்கப்பட்டிருப்பதுன்னா எப்படி? அவரோடு கூட ஜெபத்தில் அவரோட தொடர்பா இருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளை வாசிப்பதின் மூலமாக, இதை கை கொள்ளுவதின் மூலமாக அவரோடு கூட தொடர்பில் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய வார்த்தைகளை வாசித்து கேட்டு அதை கை கொள்ளாவிட்டா நம்மை அறியேன் என்று அவர் சொல்லிவிடுவார். அப்போ நம்ம அவரோட ஒட்டப்படாத கொடி. சும்மா வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு, இல்லை நல்ல பிரசங்கங்களை கேட்டுவிட்டு, ஆலோசனைகளை கேட்டுவிட்டு அதன்படி நாம் செய்யாமல் போனால் அது இயேசுவோடு ஒட்டப்பட்ட கொடி அல்ல. ஒட்டப்பட்டிருந்தால் மட்டுமே இந்த வார்த்தைகளின்படி நடந்து கனி கொடுக்க முடியும். கனி வாழ்க்கையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு பல நேரங்களில் இயேசுவின் பிள்ளைகளை குறித்து நல்ல சாட்சி விளங்காதிருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களாம், இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்களாம், இவங்கெல்லாம் ஆராதனை போகிறாங்களாம், இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்களாம், என்ன பேசுகிறாங்க, எவ்வளோ சண்டை போடுறாங்க, இப்படிலாம் சில இடங்களில் நடக்குது இல்லையா? நம்ம மத்தியில் அது இல்லை என்று நினைக்கிறேன். இன்னும் நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். சாட்சி உள்ளவர்களாக நம்முடைய சாட்சி வாழ்க்கை, நம்முடைய கனியுள்ள வாழ்க்கை தான் தினம் தினம் நம்ம மறுரூபமாகிறோம் என்பதை காண்பிக்கிறது. நம்மளே அதை அசஸ் பண்ணலாம். நம்ம இரவு நேரத்தில் படுக்க போக முன்னால் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம்ல, அந்த பழக்கம் உண்டா? யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கிறது? எவ்வளோதான் குடும்ப ஜெபம், தனி ஜெபம் பண்ணாலும் ராத்திரி படுக்க முன்னாடி கொஞ்ச நேரம் இருந்து கட்டாயமாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். அநேகர் அந்த பழக்கம் வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்கள் அந்த பழக்கத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்போ ஆண்டவரோடு அந்த நேரம் பேசும்போது நமக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வரும். வழக்கமாக அந்த நேரம் உட்கார்ந்தாலே, உங்கள் படுக்கையில் உட்கார்ந்தோம், முழங்கால் படிட்டோம், அது நம்மை ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு நல்ல நேரம். அப்போ அப்படியே ஞாபகம் வரும். நல்ல ஆண்டவரோட ஒட்டப்பட்ட கொடிகளுக்கு எது ஞாபகம் வரும்னா, ஏதோ ஒரு தவறான காரியம் பேசியிருப்போம், ஏதோ யாரையோ வருத்தப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்திருப்போம், ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அது அப்படியே ஆண்டவர் ஒரு ஸ்க்ரீனில் போட்டு காட்டுற மாதிரி நமக்கு அப்படி காட்டி கொடுப்பார். ஒரு ஃபோட்டோ மாதிரி நமக்குள்ள ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகும். உடனே அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட அழுது, நான் இப்படி இருந்துட்டேன் ஆண்டவரே, நான் உங்களோட ஒட்டப்பட்டிருக்கிற கொடி, அதனால தான் எனக்கு நினைப்பூட்டி தாரீங்க, இன்னும் நான் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்யக்கூடாது. என் வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு மனம் புதிதாக்கப்படுகிற மறுரூபம் நடக்கட்டும். ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படுறோமோ இல்லையோ, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள் அளவுக்கு நான் வளரணும் ஆண்டவரே, உங்களுக்கு மனவாட்டியா மாறும்படி என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறீர். அப்போ நான் உமக்கு ஒப்பாக உம்முடைய சாயல் தரிக்கும்படி நான் மாற வேண்டும் என்ற வாஞ்சை எப்பவும் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி நமக்குள்ளே இருக்கும்போது அனுதினமும் புதிதாக்கப்படுகிற அனுபவம், அனுதினமும் மறுரூபம் அடைகிற அனுபவம் நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் அதிகமாய் தருவாராக. அந்த தினம் நடக்கிற ஒரு அனுபவம், அந்த தினம்னா ஒவ்வொரு நேரமும் புதிதாக்குகிற ஒரு அனுபவம், அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டா திடீர்னு ஒரு தூசி ஒட்டிடுற மாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி இருந்துட்டோம்னா அசதியில் வந்துடும். நம்ம வாழ்க்கையில் சிலது ஒட்டிடும். ஆனால் அப்படி தூசி ஒட்டாத அளவுக்கு காத்து கொள்வதற்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அதிகமாக வஸ்திரத்தை அழுக்காக்கி துவைச்சிட்டே இருந்தால் அந்த வஸ்திரம் என்ன ஆகும்?
எப்போ பார்த்தாலும் இல்லை, சாதாரணமாக வாஷ் பண்ணி எடுக்கிறது வேற, ரொம்ப சிரமமாக எடுப்போம். அது ஆலாவை போடு, இல்லை வேற ஏதாவது ஒன்றை ஊற்று, கொஞ்சம் ஊற வை, அடிச்சு துவை, தேய்ச்சி துவைனா அந்த துணி என்ன செய்யும், சீக்கிரமாக நாசம் ஆயிரும்ல. வாழ்க்கை ஒரு வஸ்திரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. சும்மா சும்மா பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு மீறுதல் செய்து அப்படியே போய் எப்போ பார்த்தாலும் கழுகிட்டே இருந்தோம்னா நம்முடைய நேரமெல்லாம் கழுவியே நேரம் போயிடும். கழுகி ஆண்டவர் சமூகத்தில் போய் ரத்தத்தினால கழுவும்னு. நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? நாம் அனுதினமும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே, மனம் புதிதாக்கப்பட்டு கொண்டே வாழ வேண்டும். அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அநேகரை பாவ மன்னிப்புக்குள்ள நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தானே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் என் பாவத்தை மன்னியும்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்காகவா? அவர் மன்னிப்பார். அவர் மன்னிக்க தயை பெருத்தவர், மன்னிப்பார், உண்மைதான். ஆனால் உங்கள் ஜெப நேரம் எல்லாம் நீங்கள் முழங்கால் படிக்கிறதெல்லாம் இப்படியே பாவ மன்னிப்புக்கே செலவழிச்சா எப்படி? அதனால நிச்சயமாக அனுதினமும் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட அதுக்காக அதிகமா ஜெபிக்கணும். இந்த வருஷ கடைசியில கேட்கணும், இப்பவும் என்ன மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல நான் எப்பவும் ஒவ்வொரு நாள் அந்த டே பை டேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் அப்படி கீழே பார்த்து இல்லை, மேலே பார்த்து மேலே போகிற ஒரு ப்ரொக்ரெசிவ், ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைமை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கும் போதே அது தெரியும், வார்த்தைகள்ல தெரியும். நீங்க இந்த வருஷம் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தினர் வந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். அம்மாவா இப்படி சொன்னால் அப்படி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஐயோ அவங்கள்ட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது, இப்படிலாம் உங்களை பற்றி ஒரு நினைவு இருக்கும். ஆனால் இந்த ஜெபத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னை புதிதாக்கும் ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்கிக்கிட்டே இருங்க, என்னை நல்லா அழகாக ஆக்குங்க, என் வாழ்க்கை நல்லா அழகுள்ளதா, மேன்மை உள்ளதா, வாசனை உள்ளதா, பிரயோஜனம் உள்ளதா மாறணும்னு வாஞ்சியோட கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அடுத்தது உங்களை பார்க்கும்போது, ஓ எவ்வளவு பெரிய மாற்றம், வார்த்தைகளில் எவ்வளோ மாற்றம், செயல்களில் எவ்வளோ மாற்றம், நடைகளில் எவ்வளோ மாற்றம். ஏன்னா நம்ம நல்லாவே காண்பிப்போம். வீட்டுக்குள்ளே நம்முடைய ஒவ்வொரு அசைவுமே நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அழகாக வெளிக்காட்டும். அப்படி நடக்கிற நடை, ஒரு டேர்ன் பண்ணாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது மனம் புதிதாயிற்றென்றால், புதிதாகி கொண்டே இருக்கும் என்றால் எவ்வளோ பெரிய மறுரூபமான செயல்பாடுகள் வெளிப்படும். அப்படித்தானே? ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அடுத்ததாக மூன்றாவது ஒரு காரியத்தை இதிலே சொல்ல நான் விரும்புகிறேன். மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஒரு நல்ல விசேஷமான ஒரு அனுபவம். இந்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மிக அருமையான ஒரு வார்த்தை, வசனம். நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோமா? மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு மறுரூபப்படுகிற ஒரு நல்ல அருமையான ஒரு அனுபவம். ப்ரொக்ரெசிவ்லி பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஹிஸ் இமேஜ் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி. அவருடைய அந்த சாயல், அதை பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறதுக்கு எதை மாதிரியாக, எதை பார்த்து, எதை போல என்று இதில் அழகா சொல்லி இருக்குது. கர்த்தருடைய மகிமையை அந்த சாயலாகத்தானே, அவருடைய சாயலாக. இந்த 2 கொரிந்தியர் இந்த பகுதியிலெல்லாம் வாசிக்கும் போது இந்த மறுரூபமாகிற அந்த காரியங்களை பற்றி அடிக்கடி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அதில் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒரு மகிமையின் மேல் மகிமை அடைகிற நம்முடைய வாழ்க்கை, மகிமையின் மேல் மகிமை என்று சொல்லும்போது அந்த டிகிரி ஆஃப் க்ளோரி, மறுரூப மகிமை அடைகிற அந்த அனுபவம் உயர்ந்து கொண்டே போகிறது, பெருகி கொண்டே போகிறது, வளர்ந்து கொண்டே போகிறது. வெளிச்சம், ஒரு சின்ன ஒரு கேண்டிலுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும், ஒரு மெழுகுவர்த்தி, அடுத்து ஒரு விளக்கினுடைய வெளிச்சம், அப்புறம் ஒரு லைட், அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு டியூப் லைட் என்று வைத்துக்கொள்ளலாம், அப்புறம் பார்த்தா ஒரு ஃபோக்கஸ் லைட் என்று வைத்துக்கொள்ளலாம். அப்படி ஒவ்வொரு லைட்டுக்கும் வெளிச்சத்தில் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இது போல தான் மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம், சாதாரணமாக பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் அது இருக்குது. அது கிட்ட போனால் பார்க்கலாம், கொஞ்சம் ஒரு வெளிச்சம் தெரியும்.
இது மாதிரி ஒரு அனுபவம் ஒன்று. நல்ல ஒரு ஃபோக்கஸ் லைட் என்றால் அது எவ்வளோ பயங்கரமான வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ வாழ்க்கை மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது எப்படி மகிமை அடையுமா? அந்த கர்த்தருடைய சாயலை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு உன்னை பார்த்து அதே மாதிரி செய்கிறது, உன்னை பார்த்து அதே மாதிரி வாழுவது. இதே போல கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போன்ற ஒரு அனுபவம். நமக்கு கண்ணாடி எது? பரிசுத்த வேதாகமம் தான் கண்ணாடி. ஒரு வெளி தோற்றமான ஒரு நம்முடைய சரீரத்தை பார்க்க நம் வீட்டில் கண்ணாடி வைத்திருக்கிறோம். எப்படி நம்ம புறப்படும் போது இல்லை தலையெல்லாம் சீவி சரி எல்லாம் கரெக்டாக இருக்குதா, இல்லைன்னா நம்மை நாமே பார்க்க முடியாது அல்லவா? நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு தெரியாது. இன்னொரு சொன்னாலும் அந்த அளவுக்கு கரெக்டாக தெரியாது. அப்போது அதையெல்லாம் பார்த்து சரி பண்ணி விட்டு நம்ம வெளியே வருவோம். அப்போ நமக்கு ஒரு சரி நம்ம இப்படி கரெக்டாக இருக்கிறோம். இதே போல கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக தேவனுடைய அந்த சாயலை நாம் காண்கிறோம். ஆண்டவர் எப்படி விரும்புகிறார், அவர் எப்படி இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், அவருடைய காரியங்கள் என்ன, தம்முடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா சொல்லி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து பார்த்து வாசித்து கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே கர்த்தரை போல அவரை போல மாறுவது. அவர் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் பாருங்க. ஒரு பெரிய மனிதர்களை பார்க்கும்போது தங்கள் அளவுக்கு உயர்ந்து விடுவார்களோ என்று நினைப்பார்கள். சில இதில் சொல்லுவாங்க, அவர்கள் எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், ஏன்னா குருவை விட சீஷன் மிஞ்சி விடுவான் என்று எல்லா கலையும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ஹல்லேலூயா! அதை இப்போதே நாம் ஆரம்பித்து விடும். இங்கே இந்த உலக வாழ்க்கையிலே அதுதான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். கண்ணாடியிலே காண்கிறது போல வசனத்தை நல்லா வாசிக்கணும், அவரிடத்துல கேட்கணும், என்ன மாற்று ஆண்டவரே, நீர் இப்படி எழுதி வைத்திருக்கிறீரப்பா, உடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறதே, இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாரும், இந்த வசனத்தின்படி பேச எனக்கு கிருபை தாரும், இந்த வசனத்தின்படி நடந்து கொள்ள கிருபை தாரும், நீர் எந்த அளவுக்கு என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீரோ அதன்படி செய்ய எனக்கு கிருபை தாரும். அப்போ இந்த அவர் வார்த்தையை எப்படி எழுதி வைத்திருக்கிறார், இதில் ஆண்டவரை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம், அவரை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் அந்த சாயலாக நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அதற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும், அதற்காக நாம் காரியங்களை செய்ய வேண்டும். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள நடைபெற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லும்போது ஒரு கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட், முழுவதுமாக மாற்றப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு மாற்றம், பெரிய மாற்றம். ஒரு பாட்டு பாடுவோம்ல, பெரிய மாற்றம் என் உள்ளத்தில், பிரிதான மாறுதல் என் வாழ்க்கையில், பெரிய மாற்றம் என் உள்ளத்தில், நான் மறுபடி பிறந்ததால், நான் மறுபிறப்படைந்ததால், முன்பு செய்ததை இனி செய்வதில்லை, முன்பு செய்ததை இனி செய்வதில்லை, முன்பு செய்ததை இனி செய்வதில்லை, நான் மறுபிறப்படைந்ததால், நான் மறுபிறப்படைந்ததால், முன்பு சென்ற இடத்திற்கு செல்வதில்லை, முன்பு சென்ற இடத்துக்கு செல்வதில்லை, முன்பு சென்ற இடத்துக்கு செல்வதில்லை, நான் மறுபிறப்படைந்ததால், நான் மறுபிறப்படைந்ததால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடி பிறந்தவர்கள், மறுபிறப்படைந்தவர்கள், தேவ சாயலாகும்படி அழைக்கப்பட்டு தேவ சாயலாகும்படி வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் அந்த மாற்றத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். முன்பு போல வாழக்கூடாது, முன்பு சென்ற இடத்துக்கு செல்லக்கூடாது, முன்பு பேசியது போல பேசக்கூடாது. ஏனென்றால் நான் மறுபடி பிறந்துள்ளேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின எதையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சில நேரம் வீடெல்லாம் ஒழித்து ஒதுக்கும் போது அப்படியே வேஸ்ட் எடுத்து போட்டுட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு திரும்ப ஒரு வேலை நடக்கும். சிலருக்கு என்ன நடக்கும், அங்கே போய் கொஞ்சமாக கிண்டி கிண்டி பார்த்து இது கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, அதை எடுத்துட்டு வர்றது.
சில வீட்டில் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். யாராவது அப்படி தூக்கிட்டு போகிறத பார்த்தா எங்கெங்கே குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு போகிற சில நேரம் அம்மா இருந்த வேலை செய்வாங்க. எல்லாம் ஒதுக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு யோசனை வரும், இது கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் 10 நாள் இல்லை 1 மாதம் யூஸ் பண்ணலாமே. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. தேவ சாயலாகும்படி அழைக்கப்பட்ட நாம், தேவசாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அதை இழந்து போனான். மறுபடி அவர் தரும்படி தான் அவருடைய சாயலை கண்டு அதன்படி வளரும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாளுக்கு நாள் வளர, மகிமையின் மேல் மகிமை அடைய, மறுரூபம் அடையும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் பழையவைகளிலிருந்து எதையுமே எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போலவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு திரும்புவது போலவுமான வாழ்க்கை, அந்த மனம் நமக்குள் வரவே கூடாது. அந்த சீர்கட்ட மனம் ஒருவருக்குள்ளும் வேண்டாம். எதை இயேசுவுக்காக விட்டு விட்டோமோ அதை விட்டு விடுவோம். இந்த சுபாவத்தை இனி இது வேண்டாம், இப்படி வேண்டாம். சில நேரத்தில் வேண்டாம் என்று சொல்லி விட்ட சுபாவம் நாளுக்கு நாள் வளரும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் வளரும் போது நமக்கு சில பயங்கரமான சோதனைகள் வரும். அப்போ இந்த இடத்துல நான் பழைய மனுஷியை போல பேசினால் நடந்தால்தான் இது நடக்கும் என்று அப்படியே சாத்தான் ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். அவனை உடனே இயேசுவின் நாமத்தில் கடிந்து கீழ்ப்படுத்தணும். போ சாத்தானே, நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், இதெல்லாம் பழையது, நான் ஒன்று எனக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை நான் இதில் ஜெயிக்க முடியாவிட்டாலும், ஒருவேளை எனக்கு சின்ன நஷ்டம் வந்துட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுவின் சாயலை விட்டு விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா, எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு மறுரூபமாகும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மெய்யான ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழாமல், இயேசுவுக்காக ஒரு மறுரூப சாயலை தரித்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிந்தனை, சித்தம், உணர்ச்சி முழுவதும் அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருவதாக. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படும். தினம் தினம் ஒவ்வொரு நாளும் நைட்டு உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஏதோ சும்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நன்றி செலுத்திட்டு படுத்து தூங்கிடக்கூடாது. நம்ம ஆராய்ச்சி செய்யணும். இன்னைக்கு நான் எதுலெல்லாம் ஜெயிச்சிருக்கிறேன், எதுலெல்லாம் ஜெயித்திருக்கிறேன், என்னை பாவம் செய்ய பண்ணும்படி, இல்லை நான் ஒரு குறைந்து போக பண்ணும்படி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேச பண்ணும்படி வந்த சூழ்நிலையில நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஜெயிக்க வச்சிங்களப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒருவேளை தோல்வி வந்துருச்சா, அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தீர்மானம் எடுக்கணும். இனி நான் உறுதியா இருப்பேன். ஆவியானவர் எனக்கு பலன் தருவார், கிருபை தருவார். அவருக்குள்ள பலன் கொள்ளணும். எத்தனை காரியத்துல தீர்மானம் எடுக்கிறோம். உலகத்துல எத்தனை விஷயங்கள்ல நம்ம நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஏன் ஆண்டவருக்காக சில தீர்மானங்கள் எடுக்கக்கூடாதா? மறுரூப சாயல்ல நிலைத்து நிற்கும்படி, வளரும்படி சில தீர்மானங்கள் எடுக்கலாமே. ஹல்லேலூயா. ரினியூட் டே பை டே. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படட்டும், புதிதாக்கப்படட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம், மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம். இப்போ கொஞ்சம் மகிமை இருக்குது, உண்மைதான். அது முகத்திலே கொஞ்சம் பிரகாசம் தெரியுது, உண்மைதான். ஆனால் இந்த மகிமையின் மேல் மகிமை அடையணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் உயரணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. உள்ளத்தில் நல்ல மாற்றம், ஒரு ப்ரொக்ரெசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும். ஆமென். ஒரு ப்ரொக்ரெசிவ் ரினியூவல் நடக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முன்னேற்றமான அந்த மறுரூப அனுபவம் உண்டாகட்டும். ஒரு நாள் நான் நல்ல பிரைட்டா இருந்தேன், ஆனா இப்ப எப்படி இருக்கிறேன், இப்ப எப்படி இருக்கிறீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க? வருஷ தொடக்கத்துல ரொம்ப உற்சாகமா இருந்தேன், ரொம்ப கரெக்டா இருப்பேன், கேர்ஃபுல்லா இருந்தேன், ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஜாக்கிரதையா நடந்தேன். ஆனா கடைசியில எப்படி இருக்கிறோம், இப்ப எப்படி இருக்கிறோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்துல கடந்து வருவோம், இன்னும் நெருக்கமாக கடந்து வருவோம், இன்னும் நெருக்கமாக வருவோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில காரியத்துல நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பேசிட்டு நான் இதை சரி பண்றேன், மறுரூபமாகிறதுக்கு முயற்சி பண்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு நாள் நடக்காது. இன்னைக்கே அதெல்லாம் விட்டுருங்க. நான் மறுரூபமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் மறுரூபமாகும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.
என் வாழ்க்கை மறுரூபமாகணும், என் மனம் புதிதாக்கப்படணும் அப்பா, மனம் புதிதாக்கப்படணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வமே, என்னை உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வமே, மறுரூபமாக்கிடும் என்னை மறுரூபமாக்கிடும் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. என்னை மறுரூபமாக்குங்கப்பா, உங்க முகத்தின் சாயலா என் உருவத்தையே மாற்றுங்கப்பா, என்னை உருமாற்றும் அப்பா, என்னை உருவாக்கும் அப்பா, என்னை மறுரூபப்படுத்தும் அப்பா. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் உம்மை வெளிப்படுத்தும் படிக்கு மறுரூபமாக்கிடும், என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உம்முக சாயலாக மாற்றும் ஆண்டவரே. என் கோப முக சாயலை அகற்றி விடும் அப்பா, என் எரிச்சலின் முக சாயலை மாற்றி விடும் ஆண்டவரே. என் வருத்தங்கள், வருத்தம் நிறைந்த துக்கம் நிறைந்த என் முகத்தை மாற்றி விடும் அப்பா. சிறு காரியத்துக்கும் அழுது என் வீட்டையே நான் ரெண்டாக்கி விடுகிறேன், அழுகை முகத்தை என்னை விட்டு மாற்றும் அப்பா. உம்முக சாயலால் என்னை உருமாற்றும் அப்பா, உம்முக சாயலால் என்னை உருமாற்றும் அப்பா. கதறி ஆண்டவரிடத்துல கேட்போமா, உம்முக சாயலால் என்னை உருமாற்றும் அப்பா, உம்முக சாயலால் என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே, பண்ணுங்க ஆண்டவரே. என் முகம் மாறணுமே, என் வாழ்க்கை மாறணுமே, என் மனம் மாறணுமே. என் மனசு மாறிட்டுனா, என் மனம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு விட்டதென்றால் என் முகம் மாறிவிடுமே, என் செயல்கள் மாறிவிடுமே, என் சிந்தனை மாறிவிட்டால் என்னுடைய அனைத்தும் மாறிவிடுமே அப்பா. அதுதான் எனக்கு வேணும் அப்பா. உம்முக சாயலால் என்னை உருமாற்றும், உருமாற்றும், உருவாக்கும், உருமாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. உங்க முக சாயல் எனக்கு வேணும் அப்பா, உங்க அன்பின் சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே. இயேசுவை சொல்லுகிற நான், இயேசுவை ஆராதிக்கிற நான், என் முக சாயல்ல அன்பு நிறைந்திருக்கணும் அப்பா, இரக்கம் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. மனதுருக்கம் நிறைந்த சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே, ஒரு தெளிவான சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிற சாயல் எனக்கு வேண்டும் அப்பா, உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிற சாயல் எனக்கு வேண்டும். ஆமென். அறிவை உணர்த்துகிற அந்த சாயல் எனக்கு வேணும் அப்பா. என்னை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை மாற்றுவீர், மாற்றும் 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 மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. மறுரூபசாயலாய் மகிமையின் மேகமே, என்னை மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. உங்க சாயலாய் என்னை உருமாற்றும் அப்பா, என்னை சேஞ்ச் பண்ணுங்க லார்ட். மேக் சேஞ்ச் மீ ஓ லார்ட், சேஞ்ச் மீ ஓ லார்ட். என்னை மாற்றும் அப்பா. உம்முக சாயலாய் என்னை உருமாற்றும் தெய்வமே. உருவத்தை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. என் கையின் மூலம் உம்முடைய செயல்கள் வெளிப்படும்படிக்கு, என்னுடைய பேச்சின் மூலம் உம்முடைய சாயல் வெளிப்படும்படிக்கு. ஆமென்.
என்னை உருமாற்றும் ஆண்டவரே. ஹalleluya. திமரதன மோரியான் தலரபோ ஷபபரபதனமா. நமக்குள் இருக்கிற ஆவியானவர், நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை மாற்றுகிறவர், நாளுக்கு நாள் நம்மை புதிதாக்குகிறவர், மறுரூபம் அடைய செய்கிறவர், மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறவர். ஆமென், ஹalleluya. என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும், என்னை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. அந்த கல்வாரியின் அன்பு என் மூலம் வெளிப்பட வேண்டும் அப்பா. அப்பா, என் செயல் மூலம் உம்முடைய அன்பு வெளிப்படணும், உம்முடைய கிரியை வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. உம் சாயல் என்னில் வெளிப்படட்டும் அப்பா, உம் சாயல் என்னில் வெளிப்படட்டும் அப்பா. ஆமென், ஹalleluya. Thank you Lord. உம் சாயல் என்னில் வெளிப்படும்படியாய் என்னை நடத்தும் அப்பா, என்னை நடத்தும் அப்பா. Hallelujah, hallelujah. Thank you Lord. உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கட்டும் அப்பா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இதயம் இயேசுவுக்காக துடிக்கட்டும், அவர் முகசாயலாய் மாறும்படி துடிக்கட்டும், இயேசுவுக்காக துடிக்கட்டும். நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவை பற்றியே இருக்கட்டும். ஆமென். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கட்டுமே, நினைவெல்லாம் பேச்சு. இயேசுவே, என் நினைவு பேச்சு எல்லாம் உங்களை பத்தி இருந்தா நிச்சயம் உங்க சாயல் எனக்கு கிடைக்கும் அப்பா, உங்க சாயல் எனக்கு ஷூரா கிடைக்கும் ஆண்டவரே. உம்மை பற்றியே அப்பா, உம்மை பற்றியே அப்பா. பல நேரத்துல உலகத்துல மனுஷர்களை பத்தி நான் நினைக்கிறேன், என்னை கஷ்டப்படுத்துறவங்களை பத்தி நான் நினைக்கிறேன், என்னை வருத்தப்படுத்துறவங்களை பற்றி நான் நினைக்கிறேன், எனக்கு நடக்காத காரியங்களை நினைக்கிறேன், எதெல்லாமோ நினைத்து என் சாயலெல்லாம் அவலட்சணமா இருது ஆண்டவரே. ஆனா நான் உங்க முக சாயல்னால திருப்தியாவே அப்பா, உங்க முக சாயலால் நான் திருப்தியாவேன். உங்க முக சாயல் உங்க வேதத்துல கண்டு படித்து அதை என்னுடையதாய் மாற்றி கொள்ளுவேன் அப்பா. இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்து பெற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவரே. உங்களுடைய முக சாயலால் திருப்தியாவேன் அப்பா. அதிகாலையில் எழுந்து என் நேசருடைய முகத்தை பார்த்து அந்த சாயலால் நான் திருப்தியாவேன் ஆண்டவரே. ஆமென். Thank you Lord. கிருபை 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 கிருபை. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களில் தெய்வீக சுபாவம் விளங்கும் படிக்கு உம்முடைய சாயல் எங்களில் வரும் படிக்கு நீர் எவ்வளவு விரும்புகிறீரப்பா. நீர் எவ்வளவு தாராள மனதுடையவரா இருக்கிறீர். அப்படியே எங்களுக்கு உங்க சாயலை தருவீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைய, மகிமையின் மேல் மகிமை அடைய கிருபை தாரும் அப்பா. எங்களை நீர் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளர்ந்து நீர் வரும்போது அப்பா உம்மை சந்திக்க, உம்மோடு கூட வாழ, அதற்கும் சரீர மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. எங்கள் மனம் புதிதாகிறதுனால் நாங்கள் மறுரூபம் அடையும் படிக்கும் ஒரு நாளிலே உம்முடைய வருகையிலே எங்கள் சரீர மறுரூபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் படிக்கு. ஆமென், ஆமென். அந்த கிருபை எங்களுக்கு தந்து நடத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா, அதை நிறைவேற்றி எங்களுக்கு தந்து நடத்துவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்துல செய்கிற கிரியைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா, இந்த பெண்கள் ஸ்தோத்திர ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் உம்மை கூடி ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த அப்பா, பாடல், ஆராதனை, சாட்சிகள்
விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் மூலமாக உம்மை மகிமைப்படுத்த கிருபை தந்தீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நாளுக்கு நாள் மனம் புதிதாக கிருபை தாரும். மகிமையின் மேல் மகிமை அடைய கிருபை தாரும். ஒரு நாளிலே உம்முடைய வருகையிலே உம்மை சந்தித்து அந்த மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு எங்கள் சரீரத்திலும் மறுரூபத்தை அடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரோடு சேர்க்கப்பட நீர் எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இந்த ஒரு வருஷ காலம் விசேஷமாக எங்களை நடத்தி வந்தீர். இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்தீர். இதன் மூலம் பெரிய நன்மைகளை தந்தீர். எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற புதிய ஆண்டும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவ கிருபை எல்லாரோடு இருக்கும்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், கூட இரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.